நான் ஒழுங்கா தான் இருக்கிறேன். முன்னாடிலாம் குடிப்பேன், இப்ப குடிக்கிறது இல்ல. முன்னாடிலாம் பாக்கு போடுவேன், இப்பெல்லாம் பாக்கு போடுறதில்ல. முன்னாடிலாம் படிக்க மாட்டேன், இப்பெல்லாம் படிக்கிறேன். குறிப்பா சொல்லணும்னா முன்னாடிலாம் என் புருஷனை தூக்கி போட்டு பெரிப்பேன், இப்பெல்லாம் மரியாதை கொடுக்குறேன். சரிங்களா? இப்படி நான் மாறிட்டேன். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். இருந்தாலும் ஏன் என்னோட வேண்டுதல் கேட்கப்படல? இப்ப இப்படி வரும் இல்லைங்களா? இப்ப நம்ம முன்னாடி பார்த்தது என்ன? என் வேண்டுதல் ஏன் கேட்கப்படல? நீங்க ஒழுங்கா இல்லை, அதனால கேட்கல. இப்போ என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை விட்டுட்டேன் அப்படின்னா நான் ஏன் அர்த்தம்? ஒழுங்காயிட்டேன்னு அர்த்தம். ஒழுங்காயிட்டதுக்கு அப்புறமும் ஏன்பா எனக்கு என்னோட வேண்டுதல் கேட்க மாட்டேங்குது? இப்ப அநேகரோட பிரச்சனைகளே அதுதான். வாசிக்கலாமா? ஏசாயா 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். நான் சுருக்கமா சொல்லிடுறேன். என் நினைவுகள், என் நினைவுகள். இப்ப யார் சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள், என்னோட நினைப்பும் நான் உன் மேல வச்சிருக்கிறதும் உங்கள் நினைவுகள் அல்ல. அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா, நான் உன்னை குறிச்சு ஒண்ணு வச்சிருக்கிறேன்லப்பா, அது நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஓகேங்களா? என்னோட வழி உங்களோட வழி இல்ல. நீங்க ஒரு வழி நினைச்சிருப்பீங்க, நீங்க ஒரு எண்ணங்கள் நினைச்சிருப்பீங்க, இல்லப்பா அது இல்ல அப்படின்றாரு.